அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்டடி பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. இதில் எந்த ஒரு பை செல் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் செய்து வாங்கிக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோல்டு அண்டு சில்வர் ரேட், நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க் செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார், ஐடி செக்டார் அண்டு இந்தியா டிஃபென்ஸ் செக்டார், இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டேட் 3 அக்டோபர் 2025. இன்றைக்கி டேட்டோட கோல்டு ரேட் பார்க்கலாம். அதாவது 22 கேரட் கோல்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா 10,840 ரூபா. இது ஒரு கிராமுக்கு 110 ரூபா குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இதே 8 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா 86,720. இது 880 ரூபா குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி 880 ரூபா குறைஞ்சிருக்கு. அதாவது 1 கிராம் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 10,840. 8 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா 86,720. சரிங்களா? இது 22 கேரட் கோல்டு ப்ரைஸ். 3 அக்டோபர் 2025. இன்றைக்கி டேட்டோட சில்வர் ரேட் பார்க்கலாம். 1 கிராம் சில்வர் பார்த்திங்கன்னா 161 ரூபா. இது பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு 3 ரூபா குறைஞ்சிருக்கு. இதே 1 கிலோ சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 1,61,000. சரிங்களா? இது 3000 ரூபா குறைஞ்சிருக்கு இன்றைக்கி மட்டும். சரிங்களா? அதாவது 1 கிராம் சில்வர் 161 ரூபா, 1 கிலோ சில்வர் ரேட் 1,61,000. இப்போ நம்ம நிஃப்டி 50 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 57.95 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 24,894.25 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா 3.45% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 3.45% இன்க்ரீஸ் ஆகி அதோட பாயிண்ட் 173.29 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி மட்டும் டாடா ஸ்டீல் 3.45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அது அந்த சார்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், டாடா ஸ்டீலோட சார்ட்டு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். டாடா ஸ்டீலு நேற்று க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 167.51 அப்படிங்கிற பாயிண்டில் நேற்று, அதாவது முந்தா நேற்று, சரியா 1 அக்டோபர் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நேற்று லீவு, 2 அக்டோபர் நேற்று லீவு. 1 அக்டோபரில் 167.51 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 168.12 அப்படிங்கிற பாயிண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஹை பார்த்திங்கன்னா 174.74 பாயிண்ட் வரைக்கும் ஹை போயிருக்கு. லோ பார்த்திங்கன்னா 168.12, அதாவது ஓப்பன் ஆன பாயிண்ட்டு தான். சரியா? லோவும் ஓப்பனும் ஒரே பாயிண்ட்டு தான், 168.12. சரிங்களா? இப்போ இன்றைக்கி எந்த ரேட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 3.45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5.78 பாயிண்ட்டு. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகி 173.29 அப்படிங்கிற பாயிண்டில் இன்றைக்கி டாடா ஸ்டீல் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்து பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பவர் கிரிட், கொடக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எல்என்டி, ஹிண்டல்கோ, பாரதி ஏர்டெல், பிஇஎல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டைட்டன், ஏசியன் பெயிண்ட்ஸ், ஜியோ ஃபைனான்ஸ், இண்டிகோ, பஜாஜ் ஆட்டோ, என்டிபிசி, எஸ்பிஐஎன், கிரேசிம், நெஸ்லே, ஓஎன்ஜிசி, சிப்லா, டாக்டர் ரெட்டி, ஹெச்சிஎல் டெக், பஜாஜ் ஃபைனான்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஹிந்து யூனிலிவர், விப்ரோ, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ், எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி போர்ட்ஸ், ஈட்டர்னல், ஐடிசி, அதானி என்டர்பிரைஸ், சன் பார்மா,
Trend, Tata Motors, TCS, Reliance, ICICI Bank, HDFC, Tata Consumer, Ultratech Cement, Bajaj Finserv, SBI Life, Maruti, Coal India, Eicher Motors, Tech Mahindra, Max Health. இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 57.95 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 24,894.25 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாம் நிஃப்டி பேங்க் செக்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 241.30 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி 55,589.25 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பேங்க்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஏயு பேங்க், கொடக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, இந்துஸ்இண்ட் பேங்க், எஸ்பிஐஎன், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. இதே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் செக்டர் வந்து 241.30 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 55,589.25 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாம் நிஃப்டி ஆட்டோ செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். 15.55 பாயிண்ட் வந்து குறைஞ்சி 26,753.10 அப்படிங்கிற பாயிண்டில் நிஃப்டி ஆட்டோ செக்டர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஹீரோ மோட்டார் கார்ப், சோனா கம்ஸ், டிஐ இந்தியா, எக்ஸிட் இண்ட், பஜாஜ் ஆட்டோ, மதர்சன், பாஸ் லிமிடெட், பாரத் ஃபோர்ஜ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இதே வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எம்என்டம், டிவிஎஸ் மோட்டார், டாடா மோட்டார்ஸ், யூஎன்ஓ மிண்டா, மாருதி, அசோக் லைலாண்ட், ஈச்சர் மோட்டார்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஓவராலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ பார்த்திங்கன்னா 15.55 பாயிண்ட் வந்து குறைஞ்சி 26,753.10 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாம் நிஃப்டி ஐடி செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 44.55 பாயிண்ட் வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 33,949.75 அப்படிங்கிற பாயிண்டில் இன்றைக்கி நிஃப்டி ஐடி செக்டர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. இப்போ வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்க ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஓஎஃப்எஸ்எஸ், பர்சிஸ்டன்ட், எம்பேசிஸ், கோஃபோர்ஜ், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. இதே வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்க ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். இன்ஃபோசிஸ், எல்டிஐஎம், டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி செக்டர் வந்து 44.55 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி 33,949.75 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாம் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் செக்டர்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். 156.20 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி 8,133.65 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. இப்போ வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தலாம். ஆஸ்ட்ரோ மைக்ரோ, டேட்டா பேட்டன்ஸ், பராஸ், இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எடுத்து பார்க்கலாம் சார்ட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு. ஆஸ்ட்ரோ மைக்ரோ வந்து 11.21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டேட்டா பேட்டன்ஸ் 7.57% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பராஸ் பார்த்திங்கன்னா 5.20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இந்த 3 ஸ்டாக்ஸும் வந்து சார்ட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், அதாவது ஆஸ்ட்ரோ மைக்ரோன்னு என்எஸ்சியில் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது 1 அக்டோபர் 2025 எந்த டேட் 1003 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து
முந்தானேத்து வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது வந்து 1012.05 அப்படிங்கிற பாயிண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 1006.10 அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் லோ வந்திருக்கு. ஹை வந்து 1136.45 அந்த பாயிண்ட் வரைக்கும் ஹை வந்திருக்கு. சரிங்களா? இப்போ ஓவராலாக இன்றைக்கி வந்து 11.21% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? பாயிண்டில் சொல்லணும்னா 112.50 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1116 அந்த பாயிண்டில் வந்து இன்றைக்கி ஆஸ்ட்ரோ மைக்ரோ க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாம் டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதோட சார்ட்டு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். 1 அக்டோபர் 2025 வந்து என்னவா க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா 2630.90 அப்படிங்கிற பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 2644.10 அப்படிங்கிற பாயிண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. லோ பார்த்திங்கன்னா 2632.00 அந்த பாயிண்டில் வரைக்கும் வந்து லோ வந்திருக்கு. ஹை பார்த்திங்கன்னா 2873.90 அந்த பாயிண்ட் வரைக்கும் ஹை வந்திருக்கு. சரிங்களா? ஓவராலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 7.57% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாயிண்டில் சொல்லணும்னா 199.10 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா 2830 அப்படிங்கிற பாயிண்டில் இன்றைக்கி டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பராஸ் பார்க்கலாம். அதாவது பராஸ் டிஃபென்ஸ் அண்டு ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். சரிங்களா? இது வந்து என்எஸ்சியில் வந்து பராஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 அக்டோபர் 2025 வந்து 691.05 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 697.90 அப்படிங்கிற பாயிண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. லோ வந்து 695 வரைக்கும் வந்து லோ வந்திருக்கு. ஹை பார்த்திங்கன்னா 731.15 பாயிண்ட் வரைக்கும் வந்து ஹை வந்திருக்கு. ஓகேவா? ஓவராலாக இன்றைக்கி வந்து 5.20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எவ்வளவு பாயிண்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.95 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 727 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? பராசும் வந்து இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 727 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ வாங்க இந்தியா டிஃபென்ஸ் செக்டர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தரலாம். இப்போ நம்ம பார்த்தோம் ஆஸ்ட்ரோ மைக்ரோ, டேட்டா பேட்டர்ன்ஸ், பராஸ் இந்த 3 ஸ்டாக்ஸும் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். மிச்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸு என்னென்னு பார்த்தரலாம். மிதனி, சோலாரின்ஸ், ஜிஆர்எஸ்சி, எம்டாடெக், பிஇஎல், சென்டெக், மேக்டெக், பிஇஎல், சிஎன்டிஎல்எம், ஹெச்ஏஎல், பிடிஎல், பாரத் ஃபோர்ஜ், கொச்சின் சிப் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதே நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்க ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டைனமாடெக், யூனிமெக். ஓகேவா? இந்த 2 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்தியா டிஃபென்ஸு செக்டர் பார்த்திங்கன்னா 156.20 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 8133.65 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.